ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ளவர் கியூன் ஃப்ளாக்ஸுங்க. இன்றைக்கி கொங்கு நாடு தக்காளி குழம்பு எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். தக்காளி குழம்புக்கு என்னென்னலாம் வெங்காயம், சின்ன வெங்காயம் 10-15 வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேங்க. 4-5 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்குறேங்க. அதோடு நம்ம பூண்டு, இஞ்சி, வரமிளகா எல்லாம் எடுத்து வச்சாச்சுங்க. இப்போ ஒரு வாணலி வச்சு வாணலியில் ஆயில் விட்டுக்கலாங்க. முதல்ல வணக்கறக்கு ரெடி பண்ணிடலாங்க. ஆயில் 3 டீஸ்பூன் விட்டுட்டுங்க. சின்ன வெங்காயம் ஒரு 10-15 வெங்காயம் போட்டுடலாங்க. அதோட பூண்டு, வெங்காயம் நல்லா வணங்கட்டுங்க. கண்ணாடி பார்த்துக்கு வெங்காயம் வணங்கின பிறகு தக்காளி ஆட் பண்ணிக்கலாங்க. நான் 5 தக்காளி போட்டிருக்கிறேங்க. அதில் ஒரு தக்காளி அப்புறமா போட்டுக்கலாங்க. பூண்டு 6 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சிங்க எல்லாம் போட்டு நல்லா வணக்கலாங்க. அதோடு நம்ம ஜீரகம் 1 ஸ்பூன், சோம்பு 1 ஸ்பூனுங்க, குருமிளகு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேங்க. அதோட எள்ளு கொஞ்சம் போட்டுக்கலாங்க. சோம்பு, ஜீரகம், குருமிளகு 1/2 ஸ்பூன் போட்டால் போதும். இதெல்லாம் 1 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. போட்டுட்டுங்க நல்லா ஒரு பெரட்டி விட்டுறலாங்க. தக்காளினால் நமக்கு ரொம்ப பயன்கள்லாம் இருக்குதுங்க. கசகசா 1 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. தக்காளி குழம்பு சுவைக்கு மட்டுமல்ல, ஆரோக்கியத்திற்கும் சிறந்ததுங்க. இதில் வைட்டமின் ஏ, சி, லைகோபீன், பொட்டாசியம், மாலிக் போன்ற சிட்ரிக் அமிலங்கள் உள்ளன. இது கண் பார்வைக்கு ரொம்ப நல்லது. இதய ஆரோக்கியத்திற்கும் மேம்படுதுங்க. சருமத்திற்கு பளபளப்பு அளிக்குங்க. செரிமானத்துக்கும் ரொம்ப உதவுதுங்க. தமிழ் சமையல்லையே சாம்பார், ரசம், குழம்பு என பல வகையிலும் இது பயன்படுகிறது. மல்லித்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். அதோட மஞ்சத்தூளும் போட்டுக்கலாங்க. மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. போட்டு நல்லா வணக்கி விட்டுட்டுங்க நல்லா பரட்டி விட்டுக்கலாங்க. நல்லா பரட்டி விட்டு ஒரு தட்டில் எடுத்து மாற்றிக்கலாங்க. ஆறுன பிறகு அரைச்சிட்டு வந்துடலாங்க. தக்காளியில் உள்ள வைட்டமின் ஏ மற்றும் பீட்டா கரோடின் நல்ல பார்வைக்கு உதவுவதோடு மாலைக்கண் நோய் மற்றும் வயது தொடர்பான கண் பிரச்சனையிலிருந்து காக்கிறது இந்த தக்காளி குழம்புங்க. இதில் உள்ள லைகோபீன் மற்றும் பொட்டாசியம் இதய ஆரோக்கியத்திற்கு மேம்படுத்துகிறதுங்க. அதே மாதிரி தேங்காய் ஒரு 3 துண்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாங்க. விரல் சைஸுக்கு 3 துண்டு போட்டிருக்குறேங்க. அதை கட் பண்ணி தேங்காயை சின்ன ஜாரில் அரைச்சிட்டு வந்துடலாங்க. பெரிய ஜாரில் தக்காளியை அரைச்சிக்கலாங்க. தக்காளி வெங்காயமெல்லாம் வணக்கணும் இல்லைங்களா, அது பெரிய ஜாரில் அரைச்சிக்கலாங்க. அதே மாதிரி சருமத்தை பிரகாசமாக இந்த தக்காளி குழம்பு வச்சுருக்குங்க. ஆரோக்கியமாகவும் வைத்திருக்கிறது. சூரிய கதிர்களால் ஏற்படும் பாதிப்புகளிலிருந்து நம்மளை பாதுகாக்குதுங்க. அதே மாதிரி வைட்டமின் சி, ஏபி, பொட்டாசியம், மாலிக் அமிலம், சிட்ரிக் அமிலம் போன்ற சத்துக்கள் நிறைந்துள்ளன. உடலின் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்திற்கும் இது பயனளிக்குதுங்க. அதே மாதிரி லைகோபீன் ஒரு சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட், சில வகையான புற்றுநோய்களை கூட தடுக்க உதவுகிறது. அவ்வளவு சக்தி வாய்ந்த இந்த தக்காளி குழம்பை அடிக்கடி உடம்புல சேர்த்திக்கலாங்க. வீட்டில் நான் 2 தடவையாவது இட்லி, தோசை, சாம்பாருக்கு சேர்த்திக்குவேங்க. ஒரு வாணலி வச்சுங்க கடலெண்ணெய் ஊற்றிக்கலாங்க. 3 டீஸ்பூன், 2 பட்டை, 2 கிராம்பு, 1/2 டீஸ்பூன் சோம்புங்க. இது நான் தக்காளி குழம்பு கொங்கு நாடு ஸ்பெஷலில் பண்ணுறேங்க. கோயம்புத்தூர் ஸ்டைல். இப்போ நாங்கள் கோயம்புத்தூரில் தானே இருக்கிறோம். இதில் சின்ன வெங்காயம் ஒரு 10 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதையும் ஆட் பண்ணிக்கலாங்க. அதோட நான் 5 தக்காளி அறுத்து போட்டேன் இல்லைங்களா, அதில் ஒரு தக்காளி மட்டும் இதில் போட்டுக்கலாங்க. 4 தக்காளி வணக்கி அரைக்கிறதுக்கு போட்டேங்க. இது தாளிக்கிறதுக்கு ஒரு தக்காளி போட்டுக்கலாங்க. தக்காளி குழம்பு சுவைக்காக மட்டும் இல்லாமல் உடம்பு ஆரோக்கிய நன்மைகளுக்காகவும் இதை நம்ம பயன்படுத்துகிறோங்க. கருவேப்பிலை ஒரு கீத்து போட்டுக்கலாங்க. தக்காளியும் போட்டு நல்லா வணக்கி விட்டுக்கலாங்க.
தக்காளி நல்லா வணங்கட்டுங்க. நான்லாம் தக்காளி எல்லாம் வந்துங்க சும்மாவே எடுத்து சாப்பிடுவேங்க. உடம்புக்கு அவ்வளோ ஹெல்த்தியானது உங்களுக்கு. நல்லா பரட்டி விட்டுக்குங்க. தக்காளி நல்லா வணங்கணுன்னே நம்ம அந்த அரைச்சிட்டு வந்த பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. கல்லுப்பு போட்டுக்குங்க, 1 ஸ்பூன் போட்டிருக்கிறேன். அரைச்சிட்டு வந்த வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டையும் இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா கெட்டியாக ஒரு தடவை கலக்கி விட்டுங்க. அப்புறமா மிக்சியில் தண்ணி ஊற்றிங்க. 1½ டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிங்க மிக்சியில். ஊற்றி அதையும் நல்லா கலக்கி இது ஒரு 2 நிமிஷம் கொதி வந்த பிறகு கெட்டியாக ஊற்றுனது, அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிக்கலாங்க. நல்லா கலக்கி விட்ருங்க. கலக்கி விட்டு ஒரு 20 நிமிஷம் மூடி வச்சுக்கலாங்க. மூடி வச்சோம்னா தான் அந்த குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது இட்லி, தோசை, சப்பாத்தி எதுக்கு வேணால் நீங்கள் சாப்பிட்லாம். தேங்காய் தண்ணியை அரைச்சிட்டு வந்த தேங்காய் தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா பார்த்திங்களா இந்த மாதிரி தலை போலான்னு கொதிக்கணுங்க. தேங்காய் பேஸ்ட்டையும் ஊற்றிட்டு அதையும் வந்து ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி அதை மிக்சியில் கலக்கி அதையும் ஊற்றிடலாங்க. நல்லா எல்லாத்தையும் கலக்கி விடலாங்க. நல்லா கொதி வரட்டுங்க. நல்லா கொதி வந்து பச்சை வாடையெல்லாம் போனோன்னே கொத்தமல்லி தழையை தூவி இறக்கலாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் ஹை பட்டனை தட்டிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எப்படி செய்வீங்கங்கிறதையும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கொங்கு நாடு தக்காளி குழம்பு ரெடி ஆயிடுச்சு மக்களே. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். நான் வந்து நீங்கள் இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் எதுக்கு வேணாலும் இது வச்சு சாப்பிட்லாங்க. சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நாங்கள் தோசை சுட்டிருக்கோம். வாங்க சாப்பிட்லாம். பாய் ஃப்ரெண்ட்.